அன்பு பிரஜைகளே, பார்த்திபனுக்கும் வீரமோகனுக்கும் நடந்த இந்த தேர்தலில் உங்கள் முழு மன ஆதரவையும் காட்டி வீரமோகனை தளபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். வீரத்திற்கேற்ற வெற்றி. வாழ்க. சுவாமி, வீரமோகனை வாழ்த்துங்கள். எல்லாம் மனதிற்குள் ஆகிவிட்டது. அதுவும் சரி. நமது தளபதி வீரமோகன், நமது தளபதி வீரமோகன், நமது தளபதி வீரமோகன். என்னை புரிந்து கொள்ளாதவர்களின் வரட்டு கூச்சல். இனி இந்த நாட்டில் எனக்கு வேலை இல்லை. ஆம், அந்த சம்பவத்துக்கு பிறகு மூளை கலங்கி ஊரை விட்டே ஓடினாய். இத்தனை வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்ததும் திரும்பி விடுவாய் என்றிருந்தேன். ஆனால் உன்னை பிடித்த சனியன் விடவில்லை. இரத்த வெறி கொண்டு அலைகிறாய். ஆம், அந்த வெறியின் ஆத்மாவோடு இரண்டரை கலந்து விட்டது. இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது மாறாது. பார்த்திபா, நீயும் நானும் பிழைக்க வேண்டுமானால் உன் கொள்ளை தொழிலை நிறுத்திவிட வேண்டும். அது எனக்கு விருப்பமான ஒரு கலை. என்ன, கொள்ளை அடிப்பது கலையா? ஆம் தந்தையே, கொள்ளையடிப்பது சிறந்த கலை. இதை கேளுங்கள். எத்தனையோ கவிஞர்கள் கருத்துக்கு பொருத்தமற்ற கற்பனைகளை சிருஷ்டிக்கிறார்கள். கலை என்ற பெயரால் அந்த பொய் மூட்டைகளை பொன்னுக்கு விற்கிறார்கள். அங்கே பொய் கலையாகிறது. வில்லில் இருந்து பறக்கும் அம்பு எத்தனையோ உயிர்களை குடிக்கிறது. வீரத்தின் பெயரால் அங்கே கொலை கலையாகிறது. காமலீலையில் ஈடுபட்ட காதலரை ஓவியமாக்குகிறான் சித்திரக்காரன். ஓவியம் என்ற பெயரால் காமம் அங்கே கலையாகி விலையாகிறது. திறமையின் பெயரால் சூதாட்டம் கூட கலையாகி விடுகிறது. அந்த பட்டியலிலே நான் களவாடுவதையும் கலையாக கருதுகிறேன். தந்தையே, அந்த கலையை நான் கைவிட முடியாது, கனவிலும் முடியாது. அழகான விளக்கம். உன் கலை ஆர்வம் உன் தலையை அறுப்பதாயிருந்தால் என் கலைக்காக தியாகம் செய்தவனாவேன். உன் தந்தையின் கதியை நினைத்துப்பார். உங்கள் வாழ்வு வளமாயிருக்கத்தான் வைரங்களை குவித்திருக்கிறேனே. பார்த்திபா, கேள், உன் தந்தை வேண்டுகிறேன். மன்னிக்கவும். அரசாங்கம் உன்னை தேட ஆணையிட்டு விட்டது. சேனா வீரர்கள் நாலா பக்கமும் பறந்து வருவார்கள். வரவேற்கிறேன். அவர்கள் கையில் நீ சிக்கினார் இந்த வாழ் என்னை விடுவிக்கும். பார்த்திபா, வருகிறேன். சரி சரி, போய்விட்டு வா. சீக்கிரம் வந்து விடு. பாரதம் முடிவதற்குள் வந்து விடுகிறேன் அப்பா. 18 நாள் கழித்த எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடித்தால் என்ன செய்வேன் தெரியுமா? கள்ளர்கள் கசக்கி விடுகிறேன். ஜீவரேகா, எங்கேயோ கவனம். உலகத்தையே மறந்து உலகத்தை மறந்து விட்டால் காட்டை தேடிக்கொண்டு காவி கமண்டலங்கள் செய்துமாக அல்லவா புறப்பட்டிருப்பேன். நீங்கள் மட்டும் சாமியாராக மாறிவிட்டால் இப்படி ரகசியமாக சந்திக்க வேண்டியதில்லை. அரசரிடம் சொல்லிவிட்டு ராஜகுமாரியை என் ஆசிரமத்து மாணவியாகவே ஆக்கிவிடேன். பிறகு சூரியன் இருக்கும் வரையில் பரலோகத்தை பற்றி ஆராய்ச்சி. சந்திரன் வந்த பிறகு கேலிதான். நேற்றிரவு நீங்கள் வராததால் பௌர்ணமி நிலவின் அழகை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நிலவுதான். ஏன் அம்மாவாசி அழகா இல்லை? நீங்கள் இருட்டை கூட ரசிப்பீர்களா? சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில், கனியிதழின் ஓரத்தில், கன்னத்து சரிவுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா. வாழ்விலே வாழ்விலே ஓர் ஆனந்தம் இனி பெறுவோம் நாமே நாளுமே. கோமாரனே ஓ கோமாரனே கோமாரனே யாழோடிசை போல் கூடிய வாழ்விலே ஓர் ஆனந்தம் இனி பெறுவோம் நாமே நாளுமே.
கோமாரனே யாழோடிசை போல் கூடியே யாழோடிசை போல் கூடியே மானதி மீதிலே தோணியுலாவியே மானதி மீதிலே தோணியுலாவியே காதலிசை பாடிடவே ஆசை அதிகமாகுதே காதலிசை பாடிடவே ஆசை அதிகமாகுதே மாவீரனே வாராயே ஏகுவோம் மாவீரனே வாராயே ஏகுவோம் மாமோகனா யாரேனுமே காணாதுமே புங்காவிலே மலிமேலே தாவும் சில் போலவே மலிமேலே தாவும் சில் போலவே ஓடோடியே நாமாடியே ஆஹா ஹா வாழ்விலே வானகமேவியே மாமதி மீதிலே வானகமேவியே மாமதி மீதிலே நாம் ஆடலாம் வாராய நீயுமே நாம் ஆடலாம் வாராய நீயுமே வான்வாரிலும் மேலானவும் மீதிலே நான் மாலாவியே முகில் காண ஆடுமையில் போலவே முகில் காண ஆடுமையில் போலவே பாரே இதோ நான் ஆடுறேன் பாரே இதோ நான் ஆடுறேன் ஆஹா வாழ்விலே ஓர் ஆனந்தம் இனி பெறுவோம் நாமே நாளுமே கோமாரனே யாழோடிசை போல் கூடியே வா வா இப்ப வரியா நான் வரட்டுமா? யாருடாவே? அடே நம்ம அரமண சோசியருமாவே அப்பாவி. டேய் பூலோகம், இங்க ஒரு பொண்ணு தனியா வந்தாளா? தனியா வந்த பொம்பளையா துரத்திக்கிட்டு வந்த? அப்புறம் கூட்டத்துல ஒரு பொம்பளையா துரத்துவாங்க? இங்கதானே வந்தாப்புல இருந்தது. இங்க பொம்பளையே வரமாட்டாங்க. அப்பா ஐயே, பொம்பளைன்னா எனக்கு பிடிக்காதப்பா. அது சரி, வேற அவ எங்கதான் போயிருப்பா? என்னடா இது? ஒண்ணுமில்ல, மூட்டை பூச்சியா இருக்கும். இந்த மூட்டை பூச்சிக்கு தேள் கொடுக்கு இருக்குதோ? அது பாழா போச்சு. போ, கொஞ்சம் நவந்து உட்காரேன். போர் வீரன் வீட்டு மூட்டை பூச்சி இல்ல, கையில ஈட்டி வச்சிருக்குது. ஏய், என்னடா உடம்புல ஊசி இல்ல ஏத்துது? அப்பா சாமி, நான் வரேன். இல்ல இருந்துட்டு பாப்பா. அதுக்கு தீனி போட என்னால முடியாது, வேற ஆளை பாரு நீ. எங்கடா ஊசிய காணோம்? அது பாலா போச்சு. போ, எங்க போச்சு ஊசி? எங்கம்மா போயிட்டா? கடவுளே கடவுளே கடவுளே, ஆண்டவனே, அம்மா அம்மா. ஐயோ பிசாசு! என்னடா விளையாட்டு? நாசமா போறவனே, நீ அம்மா
நீயா? இந்த ஓ. ஊசி. இதான் மூட்டை பூச்சியா? நீ பூ விக்கிறவ தானே? ஆமா, அந்த பாவி ஆ. என்ன துரத்திக்கிட்டு வந்தான். நான் வரேன். இந்தாதா இரு. உன் பேரு? என் பேர கா கா இர் கர் பா கம் கம் கற்பகம். ஆஹா, என் கற்பக விருட்சமி, கேட்டதெல்லாம் கொடுக்கும் தெய்வலோக தென்னமரன். ஓ, ஆயிட்டுதா. பத்தி எரிஞ்ச மனசுல பால வாத்த. அடே, எங்க பல்ல காட்டு. அடே, பண்டு மாதிரி பல்லு. அடே, கோவப்பழம் மாதிரி கண்ணு. அடே, பம்ப மாதிரி வரல் மாதிரி எடை. ஐயோ, நட ஜட கற்பகம். ஒண்ணுல்லம்மா, அது பாலா போச்சு. இப்போ வலைய போட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஆண்டு உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் இந்த ராஜ்யபாரம் என்னை விட்டு நீங்கி விடும். ஒரு வீரனுக்குத்தான் உன்னை விவாகம் செய்து கொடுப்பேன். அடுத்த ஆண்டு நடக்க போவதற்கு இப்போது என்னப்பா? அதற்கு இல்லையம்மா, உன் திருமணத்தின் போது எல்லா நாட்டு ராஜகுமாரர்களையும் அழைத்து சுயவரம் நடத்த போகிறேன். அப்பா, எனக்கு சுயம்பரமே பிடிப்பதில்லை. அதோ உன் தோழி. அப்பா, அமுதவல்லி 1000 முறை அழைத்தால் ஒரு முறை வருகிறாள். ஏன் இனிமேல் ஒரு முறை அழைத்தால் 1000 முறை வர வேண்டும்? அப்படி ஓடி வர நான் என்ன தளபதியா? என்ன? ஒன்றுமில்லை. மகாராஜா கூப்பிட்ட நேரமெல்லாம் தளபதி ஓடி வருவது போல் உங்கள் மகள் கூப்பிட்ட நேரமெல்லாம் நான் ஓடி வர வேண்டுமோ என்றேன். ஓஹோ, சரி சரி, பேசிக்கொண்டிருங்கள், நான் வருகிறேன். நல்ல வேளை, ஏதாவது உளறி விடுகிறாயோ என்று பயந்தேன். பயப்படாதே கண்ணே, இந்த தளபதி இருக்கும் வரையில் எதற்கும் பயப்படாதே. நாம் இருவரும் சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து கொண்டே பேசாமல் இரு. உன் குறும்பு பேச்சு அப்பாவுக்கு புரிந்திருந்தா என்ன ஆவது? என்றைக்கு இருந்தாலும் புரியத்தானே போகிறது மானே. அதற்காக கலங்காத தேனே. உனக்கும் பிடித்து விட்டதா? என்ன காதல் பைத்தியமா? இந்த வயதில் வேறென்ன பிடிக்கும்? அது இருக்கட்டும், நம் நடனத்திற்கு ஒரு கதை தயார் செய்ய வேண்டுமே ஜீவா. ஹரிச்சந்திரன் கதை வேண்டாம், முழுவதற்கு ஆளில்லை. சகுந்தலை கதை சந்தோஷமா இருக்குமே. கண்டதும் காதல் தானே. அந்த கதையே எனக்கு பிடிப்பதில்லை. ஏன்? அது என் கொள்கை. பழத்தோட்டத்தை கண்டதும் பச்சைக்கிளி மயங்கி விடவில்லை, அது போலத்தான். என்னமோ, மேகத்தை கண்ட பிறகு ஆடாத மயிலை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பெண்களுக்கு அல்லிராணி வேஷம் ஆரம்பத்தில் தான். ஆடவரை கண்டவுடன் அந்த வேஷம் தானாகவே கலைந்துவிடும். உன் கொள்கையை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். யார் கொள்கை தான் நிலையாக இருக்கிறது? அப்படி சொல். இன்று கண்டதும் காதலே கூடாது என்கிறாய், நாளைக்கு உனக்குத்தான் தெரியுமே. மனம் ஒரு வண்டு, அது மலருக்கு மலர் தாவும். எல்லா மனமும் அப்படியா? ஒரு மனம் ஒரே சமயத்தில் 2 ஆடவரை காதலிக்கிறது தெரியுமா உனக்கு? அதற்கு பெயர் காதல் அல்ல. காதல் புலிக்கு பசுத்தோல் போர்த்துவது போல் காமத்துக்கு காதல் என்ற வர்ணம் பூசுவது. என்ன திடீரென்று மணிமேகலையாகி விட்டாய்? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். ஜீவரேகா, நாளை மாலை படகு பிரயாணம் வருகிறாயா? இல்லை, வேலை இருக்கிறது. வரமாடை. தெரியும் நாளைக்கு உனக்கு என்ன வேலை என்று. பிறகேன் கூப்பிடுகிறாய்? இரு, கையும் களவுமாக பிடிக்கிறேன். உனக்கு ஒருவர் கிடைக்கும் வரையில். ஒருவர் என்ன, உன்னை போல் இருந்தால் எத்தனையோ பேர்கள் கிடைப்பார்கள். நாளை வருகிறேன்.
பிடிச்சிருப்பார்களா? அவனுங்களை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குங்க. என்னப்பா அது? ஒரு பெரிய வலை ஒண்ணு பின்னி திருடெல்லாம் நிக்க வச்சு தலையில போட்டு இழுத்தா என்ன ஆயிற்று? காடு மேடு நாடு நகரங்கள் எல்லாம் தேடிவிட்டோம். கள்வர்களை பற்றி ஒரு புலனும் கிடைக்கவில்லை. தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். நாளைக்கு நானே புறப்படுகிறேன். வீரர்களை தயார் செய். பச்சை புறாவுக்கு குறிவைத்தான் நீலப்புறா வந்து சிக்குகிறது. இதுவும் பரவாயில்லை. பார்த்திபன் மயக்குவதற்கு எவ்வளவு பகட்டு. இரு இரு, திராட்சை கொடியே, ஏன் திகைக்கிறாய்? விடுங்கள். நான் ராஜகுமாரி அல்ல. நீ யார் என்று எனக்கு தெரியும். நான் அமுதவல்லி. ஆம், அமுதவல்லி. அமுதவல்லி, இந்த அழகான பெயர் தெரியாதால் தான் கடிதத்தில் கூட அன்பு நிறைந்த அழகு தெய்வமே என்று. போதும், என்னை அவ்வளவு சுலபத்தில் ஏமாற்ற முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஏமாற்றி விடலாம் என்கிறாய். மன்னிக்கவும், வருகிறேன். அமுதவல்லி, ஆஹா, செண்பக மலரை போல் வந்தாய். என் சிந்தையை கலக்கி விட்டு எங்கு செல்கிறாய்? நில். இங்கு நிற்க நான் விரும்பவில்லை. விரும்பாவிட்டால் புயல் போல் போய் விடுவாய். இப்படி தென்றல் நடை போட மாட்டாய். அமுதவல்லி, காதல் தோய்ந்த என் கடிதத்தை பார்த்துவிட்டு அன்பளிப்பை ஏற்றுக்கொண்ட அழகரசி. கடிதம், காதல் தோய்ந்த கடிதம். யாருக்கு எழுதினீர்கள்? கடிதத்துக்குரிய ராஜகுமாரி எங்கேயாவது காத்திருப்பாள். போய் தேடி பாருங்கள். நல்ல வேடிக்கை, வேதனையான வேடிக்கை. கடிதம் ராஜகுமாரிக்கு எழுதியதாக நினைத்துக் கொண்டாயா? நினைப்பதென்ன, அவள் அந்த புறத்திற்கு அந்த கடிதம் பறந்து வந்ததை நான் பார்த்தேன். அடடா, அப்படியானால் அது ராஜகுமாரின் கையில் அகப்பட்டு விட்டது. இதை கேள் அமுதவல்லி. ஓலையை உன்னந்த புறத்தில் போட்டு வரும்படி என் தோழன் அப்பாவியிடம் கொடுத்து அனுப்பினேன். அந்த மடையன், நல்ல வேளை அது உன் கையில் கிடைத்தது. இல்லாவிட்டால் என் கனகவல்லியை காணாமல் கனத்து போன நெஞ்சோடு திரும்பி இருப்பேன். ஜீவா, மகன், மழை நோக்கும் உழவனாய் இருந்தேன். மழைக்கு இந்த குளிர் காற்றுப்பட வேண்டாம். ஒரு பெண்ணை பார்த்தால் உடனே கடிதம் எழுதி விடுவது நல்ல ஆண்கள் உலகம். கடிதத்தை கண்டதும் ஒரு பெண் ஓடி வருவது நல்ல பெண்கள் உலகம். நான் இங்கு வந்தது ஏன் தெரியுமா? அதுதான் தெரிகிறதே. ராஜகுமாரியின் கற்பை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. சே சே, அவளை நான் நினைக்க கூட இல்லை. ஆஹா, அலையலையாய் சுருண்டு கிடக்கும் உன் கரிய கூந்தலும், அழகேறி நிற்கும் உன் அரும்பு புருவங்களும், அம்பினும் கூர்மையான உன் கண்களும், என் நெஞ்சிலே உணர்ச்சி வெறி ஏற்றிய உன் நீண்ட மூக்கும், ஆஹா, ரத்தத்தை விட சிவப்பான உன் ரத்தன அதரங்களும், அமுதா, என்னை உன் பித்தனாக்கி விட்டன. ஏது வர்ணிப்பதில் கம்பன் அளவுக்கு போய்விடுவீர்கள் போல இருக்கிறது. உன்னை கண்டது முதல் நான் கவிஞனாகி விட்டேன். கட்டழகி, இன்னும் என்னை சோதிக்காதே. சொர்ண பிம்பமே, நெடிந்தோடும் பூங்காற்று எனக்கு சூடேறி வீசுகிறது. நீல நிலவின் ஒளி கூட எனக்கு நெருப்பாக கொட்டுகிறது.
அமுதா, என்னிடம் கருணை காட்ட மாட்டாயா? நம்பலாமா நான்? நான் நீயாக இருந்தால் இப்படி ஒரு ஆண்மகனை தவிக்க விட மாட்டேன். இந்த சந்திப்பு வாழ்க்கையில் தோன்றிடும் மின்னல் அல்லவே? துல்லியமாக பிரகாசிக்கும் துருவ நட்சத்திரம் கண்ணே. பிரிய மாட்டீர்களே? வானத்தை விட்டு நீலவர்ணம் பிரியுமா? நாம் தேகத்தால் இருவர், காதல் மோகத்தால் ஒருவர். சுவாமி, அமுதா, தான் சொல்வீர்கள், ஆனால் சொன்னபடி வரமா. உன் கனிமொழியை நினைத்துக் கொண்டே கள்வர்களை பிடிப்பேன். நினைத்துக் கொண்டே ஓடோடியும் வருவேன். வரட்டுமா? அலைகள் வந்து மோதியே ஆடி உந்தன் பாட்டிற்கென்றே தாளம் போடுதே. அலைகள் வந்து மோதியே ஆடி உந்தன் பாட்டிற்கென்றே தாளம் போடுதே. உயர்ந்த மலையும் உமது அன்பின் உயர்வை காட்டுதே. உயர்ந்த மலையும் உமது அன்பின் உயர்வை காட்டுதே. இதயம் அந்த மலைக்கு ஏது அன்பை காட்டவே. இதயம் அந்த மலைக்கு ஏது அன்பை காட்டவே. கவனம் வைத்தே பார். புதர்க்கம் பேசி என்னை மயக்க எங்கு கற்றீரோ. புதர்க்கம் பேசி என்னை மயக்க எங்கு கற்றீரோ. உனது கடை கண் பார்வை காட்டும் பாடம் தன்னிலே. உனது கடை கண் பார்வை காட்டும் பாடம் தன்னிலே. உலக வாழ்க்கை ஆற்றினிலே காதல் என்னும் தோணிதனில் ஊடு செல்லுவோம். உலக வாழ்க்கை ஆற்றினிலே காதல் என்னும் தோணிதனில் ஊடு செல்லுவோம். எங்க போய் திருடனை தேடுறது? இது என்னடா பெரிய வம்பு வியாபாரமால போச்சு. இவரு வேற தளபதி தளபதி. எவனாவது வயத்துக்கு இல்லாதவன் திருடிட்டு போறான். இவருக்கு என்ன? அதுக்காட்டியும் வந்துட்டியாப்பா கூப்பிட? அது பாலா போச்சு போ. அவன வந்துகிட்டே இருக்கனே. ஆகா, கற்பகம், உன்னை பார்க்கணும்னு என் மனசு துடியா துடிச்சது. என் கவலை தீர்க்க வந்த காதல் கன்னிகையே, கனிந்த ரசமே, காலையில் உதிக்கும் அமாவாசை சந்திரனே, பரங்கிக் கொடியே,
பூசணி மொட்டை, புடலங்கா கொடியே, கர்ணகியே, மாதகியே, ஆகாகா, கருப்பு ரோஜாவே, கரும்பு சக்கையே, காளிகாதேவி மாதிரி வந்து காட்சி கடுக்கிறியே. ஐயோ அம்மா, என்னடா சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, காளிகாதேவி சோஸ்திரம் இது. கழுத, எனக்கு எல்லாம் தெரியும். இனிமே அவ இங்க வரட்டும், அப்புறம் நடக்கிறதை நீயே பாரு. அது பாலா போச்சு. போ உலகம், உலகம், புறப்படு புறப்படு, தளபதி கூப்பிடுறாரு. இருடா அம்மா, என் தாயே, போயிட்டு வர்றம்மா. இது ஏண்டா வலை? திருடனை பிடிக்கடா. இதால திருடனை பிடிக்க முடியுமாடா? யாரா அவன்? திருடனை விட வேகமா ஓடுற மீனெல்லாம் பிடிக்கிறாங்க. இவரு வேற புத்தி சொல்ல வந்துட்டாரு. வாடா.